அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்னர்ஸ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல 2025 நடந்த டிப்ளமோ ஐடிஐ ஜேடிஓ போஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுக்கு உண்டான பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் கவுன்சிலிங் எப்ப நடக்கும், எப்ப இதுக்கு உண்டான லிஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். ஸோ மறக்காம இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் ஏஇஆர் இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உண்டான பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச், பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க ஒவ்வொரு சாம்பிளுக்கு கீழேயும் என்ன இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் சாம்பிள் உங்களுக்கு வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் பிடிஎஃப் மெட்டீரியலாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்குமே இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், எல்லாத்துக்கும் உண்டான மெட்டீரியல் இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ டிப்ளமோ ஐடிஐக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட், அதாவது ஓசிவி லிஸ்ட் ஆனது 24/3 வெளியிட்டாங்க. அதுக்குண்டான ரீ அப்லோட் மெமோ 17/4 ஏப்ரல் 17 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே விடல, சரிங்களா? சிவி மெமோ எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ இது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான். ஏன்னா ஏயுமே பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ, அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ தான். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓசிவி லிஸ்ட் ஆனது 26/2, அதுக்கப்புறம் ரீ அப்லோட் மெமோ 27. கிட்டத்தட்ட 4 வீக்ஸ், அதாவது 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க. 1 மந்த் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த அப்டேட் விடுறாங்க. ஸோ இதே மாதிரி இதுல பாருங்க. ஸோ ரீ அப்லோட் மெமோ விட்டு 27/3 விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிவி லிஸ்ட் ஆனது எப்போ விட்டுருக்காங்க, 30/4. இப்ப 27 கிட்டத்தட்ட 33 நாள் கழிச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, சாரி 34 நாள் கழிச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிசிவி லிஸ்ட் ஆனது வெளியிட்டு இருக்காங்க. கவுன்சிலிங் எப்ப நடக்கும், கவுன்சிலிங் இப்ப இதுல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதியில இருந்து 10 நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இதே நீங்க டிப்ளமோக்கு மேபி இதே கேட்டகரியில தான் வரும். 1-2 நாள் முன்ன பின்ன வரலாம், சரிங்களா? அப்ப நீங்க ரீ அப்லோட் மெமோ 17ஆம் தேதி வந்திருக்குன்னா மே 17ஆம் தேதி, மே 15 to 17ஆம் தேதி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பிசிவி லிஸ்டும் கவுன்சிலிங் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிசிவி லிஸ்டும் கவுன்சிலிங் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது போக உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் எப்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மே லாஸ்ட், அதாவது மே 25ஆம் தேதிக்கு மேல நடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூன் வாரத்துல இருந்து உங்களுக்கு டிப்ளமோ ஐடிஐக்கு உண்டானது நடக்கலாம். ஏன்னா இதுல நிறைய ஜேடிஓ போஸ்ட் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு இப்ப எப்படி அவங்க ஏஇக்கு லெவல் 20 பே வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ரோசஸ் பண்ணாங்க, அதே மாதிரிதான் பண்ணலாம். இன்னும் அந்த ஏஇ கவுன்சிலிங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க, அடுத்த ஸ்லாட் கொடுப்பாங்க. ஸோ அதனால மேபி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லாட்டி ஏஇ கவுன்சிலிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அப்ப மேபி உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல 17ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். இல்ல ஏஇயோட அந்த 2வது லெவல் பிலோ 20 இருக்காங்க பாத்தீங்கன்னா, லெவல் 20 பிலோ கேட்டகரி போஸ்ட் அப்படின்னா அதுக்கும் கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உண்டான இது விடுவாங்க. ஆனா மேபி 17ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அந்த 1 மாச டைம் பீரியட் கணக்கு பண்ணீங்கன்னா மே 15ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள எப்பனாலும் எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எந்த அப்டேட்னாலும் நம்ம டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல், அது போக நம்ம யூடியூப் சேனல்ல தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க தாராளமா இப்ப இருந்தே வாங்கி உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியா படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா தாராளமா என்ன பண்ணுங்க, மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.